கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மளை 7 மாதத்தை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த 8வது மாதம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இன்னொரு மாதத்தை நாங்கள் காணப்போகிறோம், புது மாதத்துக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். இந்த 8வது மாதம் ஆண்டவரே எங்களுக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி அநேகர் யோசித்துட்டு இருப்பீங்க. அருமையானவர்களை, இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம் நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம இருப்போமானால் கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போமானால் செப்பனியா 3:17 அதில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், உன் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையான ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த 8வது மாதத்தில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி, நீங்கள் எதை குறித்தும் திகழ்ந்து போகாதபடி ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார். என் வேலை ஸ்தலத்தில் இப்படியாப்பட்ட பிரச்சனை இருக்குது, இது நடுவில் இருக்கிறார். என் குடும்ப தேவைகள் இவ்வளோவா இருக்குது, இது நடுவில் இருக்கிறார். என் பிள்ளைகளோடு இருக்கிறார், என் கணவனோடு இருக்கிறார், என் மனைவியோடு இருக்கிறார். நான் போகிற இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த நம்புங்கள், அந்த வார்த்தையை விசுவாசிங்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியில் 8வது மாதத்தில் நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவரை அழைக்கிறீர்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் நடுவிலே நிற்கிறவராக இருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த 7வது மாதத்தை நடத்தின ஆண்டவர் இந்த வரப்போகிற புதிய 8வது மாதத்தையும் உங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்துவார் என்பதற்கு நீங்கள் சந்தேகப்படாமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நடுவேல் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் நடுவில் இருப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஏசு சுவாமி, மக்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ராஜா, இந்த 7 மாதத்தை முடிக்க உதவி செய்தீர ஆண்டவரை. இந்த 8வது மாதத்துக்குள்ளே ஆண்டவரை அப்பா நாங்கள் போக போகிறோம் சுவாமி, நாங்கள் போக போகிறோம் ஆண்டவரை. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு நான் 8வது மாதத்தை காண போகிறேன் ஆண்டவர், எனக்கு என்ன வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா ஏங்கி கொண்டு இருப்பார்களப்பா, தவித்து கொண்டு இருப்பார்களப்பா. அவர் தத்தளிப்பும் தவிக்கும் நீக்கி போட்டு ஆண்டவர் தான் இந்த 8வது மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தோடு ஏசப்பா நீங்கள் நடுவில் இருக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நிற்கிறோம் பிதாவே, ஆமேன், அல்லேலூயா.